வணக்கம். ஆன்மா ஒளிரட்டும், மலரட்டும். மனமோடு இருக்கிற செயல்தான் நம்மை செம்மைப்படுத்துகிறது. மனமோடு இருக்கிற செயல். இப்போ ஒரு கப்பல் இருக்கிறது. கடலில் சென்று கொண்டிருக்கிறது. அந்த கப்பல் மாலுமி அந்த கப்பலை இயக்கிக் கொண்டிருக்கிறார். ஸ்டேரிங்கை பிடித்து. அவருடைய நிலையிலே, அந்த இயக்கும் நிலையிலே மனமும் செயலும் அவரிடம் ஒன்றிணைந்து செயல்படுகிறது. அந்த கப்பலில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் அவர் கையில் தான் இருக்கிறது. அவர் மனம் செயலில் தான் இருக்கிறது. அந்த கப்பல் ஆழ் கடலில் பயணித்து கொண்டிருக்கிறது. ரொம்ப ஆழமான இடத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. அந்த பயணித்து கொண்டிருக்கிற பயணிகள் யாரும் கவலைப்படுவதில்லை. ஏன்னா அந்த நிலைக்கு பொறுப்பு அவர்கள் இல்லை. மாலுமி அந்த கப்பலை ஓட்டிக்கொண்டிருக்கிறவர் கையில் தான் இவர்கள் நிலை இருக்கிறது. அதை பற்றி இவங்க பயணிப்பவர்கள் கவலை இல்லை, கவலைப்படுவதும் இல்லை. அவர்கள் நல்லா சந்தோஷமாக பயணித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மாலுமியோ ஒரு நிலையாக இருந்து கவன நிலையிலே அந்த கப்பலை இயக்கி கொண்டிருக்கிறார், மனம் செயலோடு. அதுதான் முக்கியம். அதில் தான் நாம் அதே போல தான் நாம் மனம் செயலோடு தான் நாம் செயல்பட்டு இருக்க வேண்டும், இருக்கிறோம். அந்த கப்பல் போய்கொண்டு இருக்கும் தருவாயில் ஒரு உயர்ந்த உள்ள அடுக்கு, ஒரு மேடோ இல்லை திட்டோ இல்லாட்ட ஒரு கல் பாறையோ இருக்கும்போது மாலுமி அந்த கப்பல் ஓட்டக்கூடியவர் அதை அந்த ஸ்டேரிங்கை திருப்பி அதை கடந்து அழகாக சென்று கொண்டு இருப்பார். அதுக்கு அதை பார்த்து விட்டோன்னே அதை கடக்கத்தான் நினைப்பார். கடந்து இந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்போட ஒரு கப்பல் ஓட்டியாகத்தான் அவர் செயல்பட்டு இருக்கிறார். அதுபோல்தான் வாழ்க்கையும். நாம் ஆனந்தமாக இருந்து கொண்டு, இந்த கப்பல் ஓட்டி யாருன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு நாம் பிரபஞ்சத்தை தான் நினைக்க வேண்டும், இறையைத்தான் நினைக்க வேண்டும். இறை இருக்கும்போது நம்மளுக்கு என்ன குறை?